சுவாமிகளே, தாங்கள் வெகு தூரத்தில் இருந்தாலும் எப்படியோ சில மாதங்களுக்கு ஒரு தடவையாவது ஸ்ரீரங்கம் சென்று நமது ஆச்சாரியரை தரிசித்து விடுகிறீர்கள். ஆனால் அடியேன் ஸ்ரீரங்கத்திற்கு அருகில் காஞ்சியமதில் இருந்து கொண்டே ஆச்சாரியரை அடிக்கடி தரிசிப்பதில்லை. அந்த குறை அடியேனின் மனதை வாட்டத்தான் செய்கிறது. வருந்த வேண்டாம் திருக்கச்சி நம்பிகளே. நீங்களும் அடியேனும் வேண்டுமென்ற ஆச்சாரியரை பிரிந்திருக்கிறோம். அவரிட்ட கட்டளைப்படி திருவேங்கடனுக்கு அடியேனும் வரதனுக்கு தாங்களும் செவ்வனே சேவை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் இதை குறை என்று சொல்லிவிட முடியாது. மேலும் நம் ஆச்சாரியருக்கு அருகிலேயேதான் பெரிய நம்பிகளும் திருக்கோஷி நம்பிகளும் இருக்கிறார்கள். இருப்பினும் ஆச்சாரியர் பெரிதும் நம் இருவரை பற்றியும் பேசாத நாளில்லை என்று அங்கு மடத்தில் இருப்பவர்கள் சொல்லி அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். தாங்கள் சொல்லும் இந்த வார்த்தைகள் அடியேனின் மனதிற்கு ஆறுதலாக இருக்கிறது. அடியேன் சொன்னது முற்றிலும் உண்மை. ஆச்சாரியர் மனதில் நாம் இருவரும் என்றும் இருக்கிறோம். அதுவே பெரும் பேராயிற்றே. அடியேன் ஸ்ரீரங்கம் சென்ற போதெல்லாம் ஆச்சாரியர் தங்களை பற்றி சிலாகித்து அடியேனிடம் பேசுவார். அவர் விருப்பப்படி வெகு தொலைவில் பகவத் கைங்கரியம் செய்ய கடவீர்கள் என்று படித்ததும் மறுப்பில்லாமல் இன்று வரை அதை நிறைவேற்றி வருவதில் ஆச்சாரியருக்கு பெரும் சந்தோஷம் உண்டு. ஆச்சாரியார் நம் மீது வைத்திருக்கும் அன்பை தாங்கள் சொல்ல கேட்டதும் அவரை தரிசிக்க மனம் ஏங்குகிறது நம்பிகளே. என்ன செய்வது? நாள் தவறாமல் வரதனை தரிசிப்பதும் அவனுக்கு சேவை செய்வதையுமே அடியேனால் விட முடியாதே. அந்த வரதனும் அதை விரும்புவதில்லை. ஆத்மா அந்த பகவானின் வாசஸ்தலத்தை சென்று அடையும் வரை இந்த தேகத்தால் வரதனுக்கு ஆலவட்டம் வீச வேண்டும். விதவிதமான புஷ்ப மாலையை வரதனுக்கு சாற்றி அழகு பார்த்து பிறவி பயனை அடைய வேண்டும். அதற்கு நம் ஆச்சாரியரின் அருள் என்றும் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும். ஆச்சாரியர் அருள் உமக்கு என்றும் உண்டு. நீர் வேண்டுமானால் பாரும், வரதனே உம்மை அழைத்து நீரும் ஆச்சாரியரை தரிசித்து விட்டு வாரும் என்று ஒரு நாள் திருவாய் வளர்ந்தருள்வார். தங்கள் வாக்கு அந்த திருவேங்கடமுடையான் வாக்கு. அப்படி ஒரு வேளை வரதன் தெரிவித்தால் நிச்சயம் அடியன் ஸ்ரீரங்கம் சென்று ஆச்சாரியரை தரிசித்து விட்டு வருவேன். அனைத்தும் பகவத் சங்கல்பப்படியே நடக்கட்டும். ஆமாம், பொதுவாக நீங்கள் ஆச்சாரியரை தரிசித்து விட்டு நேராக ஸ்ரீபெரும்புதூர் சென்று உங்கள் தங்கையின் குடும்பத்தை பார்ப்பதுதானே வழக்கம். இம்முறை காஞ்சியம்பதிக்கு வந்துவிட்டீர். ஆமாம், திடீரென்று வரதனை தரிசிக்க வேண்டும் என்ற ஆசை, அதுவும் வெகு நாட்களுக்கு பிறகு. வரதனை மட்டுமல்ல திருக்கச்சி நம்பிகளே, தங்களையும் தரிசிக்கும் ஆவல் அடியனுக்கு உண்டு. இப்போது ராமானுஜனும் தங்களோடு இருப்பதால். ஓ, இப்பொழுது நன்றாக புரிந்தது நம்பிகளே. மாமன் மருமானை பார்க்க வேண்டும். ஓடி வந்து விட்டீர், சரிதானே? தங்களிடம் எதுவும் மறைப்பதற்கில்லை. அதுவும் ஒரு காரணம்தான். அப்படி சொல்லுங்கள். மாமன் மருமான் உறவு அப்படி. அதுவும் ராமானுஜனை போன்ற ஒரு சிரேஷ்டனை மருமானாக பெற்றிருக்கும் தாங்கள் அவனை காண ஆவலோடு வருவது ஆச்சரியம் ஒன்றுமில்லை நம்பிகளே. ஆக தங்களின் வரவில் ராமானுஜனின் தரிசனமும் அடக்கம் என்று சொல்லுங்கள். ஆமாம், ராமானுஜன் இன்று பாடசாலையிலிருந்து திரும்ப வெகு நேரம் ஆகுமா? இல்லை இந்நேரம் அவன் தங்கள் மடத்திற்கு வந்திருப்பானா? ராமானுஜன் வரும் நேரம்தான். அடியேனின் மடத்தில் இருக்கும் சாரதியிடம் சொல்லிவிட்டுத்தான் வந்திருக்கிறேன். ராமானுஜரின் மாமா திருமலை நம்பிகள் காஞ்சியம்பதிக்கு வந்திருக்கிறார். ராமானுஜன் வந்ததும் தெரிவித்து விடு என்று. மிக்க சந்தோஷம். அவன் இந்நேரம் வந்திருப்பான் என்றால் நாம் தங்கள் இருப்பிடம் செல்லலாமா? திருமலை நம்பி சுவாமிகளே, தங்களின் ஆவலை ராமானுஜன் உணர்ந்திருக்க வேண்டும். இல்லை என்றால் மாமன் நினைத்ததும் மருமான் இங்கு வருவானோ? புரியவில்லையே நம்பிகளே. அங்கே பாருங்கள் நம்பிகளே. வந்தனம் மாமா. வந்தனம் சுவாமி. வந்தனம் ராமானுஜா. ராமானுஜா, நலமாக இருக்கிறாயா? இருக்கிறேன் மாமா. திருக்கச்சி நம்பி சுவாமிகளோடு அடியேன் தங்கி இருக்கும் வரை நலத்திற்கு என்ன குறை? என்ன திருமலை நம்பி சுவாமிகளே, மருமான் இழைத்து விட்டானோ என்று சோதித்து பார்க்கிறீர்களா? இல்லை இல்லை, அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை. கவலைப்படாதீர்கள் நம்பிகளே. ராமானுஜன் உயர்ந்த வைணவ சிரேஷ்டனாக ஆக வேண்டும் என்று சத் விஷயங்களை ஊட்டி வளர்க்கிறேனோ இல்லையோ, ஹரியனை போல் திடகாத்திரமாக இருக்க வேண்டும் என்று நலவாகத்தை நன்கு ஊட்டி வளர்க்கிறேன். ஆகையால் இழைப்பதற்கு வாய்ப்பே இல்லை. திருக்கச்சி நம்பிகளே,
தங்களுக்கு நகைச்சுவையும் அத்துப்படி என்பதை இன்று அறிந்து கொண்டேன். மாமா, இவர் ஆலவட்டம் சுழற்றியும் பூமாலை சாற்றியும் அந்த வரதனை கவர்ந்தது போல் இவர் தளிகையில் நித்தியப்படி பலவிதமான பதார்த்தங்களை செய்து அடியேனையும் கவர்ந்து விட்டார். அப்படி என்றால் இக்கலையும் நீ இவரிடமிருந்து கற்க தவறாதே. காரணம், சில நேரங்களில் தளிகையை நாமே சுயம்பாகமாக தயாரித்து பகவானுக்கு நிவேதனம் செய்வது அவசியமாயிற்றே. திருமலை நம்பிகளே, அது தேவையான நேரத்தில் ராமானுஜனுக்கு கைவரப் போகிறது. இப்போதைக்கு ராமானுஜன் பாடசாலையில் நன்கு பாடங்களை மட்டும் கற்றால் போதும். நித்தியப்படி பாடசாலை முடிந்து நேராக கோயிலுக்கு வந்து விடுகிறான். அடியேனோடு சேர்ந்து பகவத் கைங்கரியங்கள் சிலவற்றையும் கோயிலில் கவனித்துக் கொள்கிறான். அப்படியா? பூவோடு சேர்ந்து நாரும் மனம் பெறுகிறது. உண்மைதான். இதில் பூ ராமானுஜன், நார் அடியேன். திருக்கச்சி நம்பிகளிடம் பேசி வெற்றி பெற முடியுமா? சரி, நீங்கள் இருவரும் பேசிக் கொண்டிருங்கள். அடியேன் சற்று நேரத்தில் வந்து விடுகிறேன். அதற்கு பிறகு மூவருமாக சேர்ந்து மரத்திற்கு செல்லலாம். சரி. என்ன ராமானுஜா, வேதாந்த கல்வி சுமூகமாகத்தானே போய்கொண்டிருக்கிறது? நன்றாகவே சென்று கொண்டிருக்கிறது மாமா. என்னவோ ராமானுஜா, மனதில் ஒரு நெருடல் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நீ யாதவ பிரகாசரிடம் கல்வி கற்கப் போவதாக சொன்னதிலிருந்தே ஒரு இனம் புரியாத சங்கடம் மனதை அழுத்துகிறது. இருப்பினும் நீ திருக்கச்சி நம்பிகளோடு இருப்பது சற்று தெம்பை தருகிறது. தங்களைப் போன்றவர்களின் ஆசிகள் இருக்கும் வரை அடியேனுக்கு ஒரு குறையும் இருக்காது. என்றும் நல்லதே நடக்கும். ஆசிகள் என்றதும் ஞாபகம் வருகிறது. கடந்த முறை ஸ்ரீரங்கம் சென்றிருந்த போது ஆச்சாரியர் உன்னை மிகவும் விசாரித்தார். நீ கிரகஸ்தாசிரமம் ஏற்றது, மேற்கல்வி கற்கச் செல்வது போன்ற பல விஷயங்களை கேட்டறிந்து தன் பரிபூர்ண ஆசிகளை தெரிவிக்கச் சொன்னார். என்னவோ உன்னிடத்தில் ஆச்சாரியருக்கு அளவு கடந்த பிரீத்தி. தாங்கள் சொல்ல சொல்ல அடியேனுக்கு ஆச்சாரியரை தரிசிக்க வேண்டும் என்ற ஆவல் அதிகரிக்கிறது. அதற்கென்ன, வேலை வரும்பொழுது அடியேனே உன்னை அவரிடம் அழைத்துச் செல்கிறேன். பொறுமையாய் காத்திரு. அக்கா, நாம் எல்லோரும் ஒரே அகத்தில் சேர்ந்திருந்து எத்தனை காலம் ஆகிவிட்டது. அதுவும் கோவிந்தனோடு சேர்ந்திருந்து அவன் மனம் மாறி இங்க என்னுடனேயே இருக்கப் போகிறான் என்று நினைத்தேன். ஆனால் திருப்புட்குழிக்கு போக வேண்டும், ராமானுஜனுடன் இருக்க வேண்டும் என்று மீண்டும் புலம்ப ஆரம்பித்து விட்டான். அவர்கள் இருவரும் அத்துணை அந்யோன்யமாக பழகிவிட்டனர். என்ன செய்வது? சுவாமி, நித்ரா தேவி என்னை ஆட்கொள்ள ஆரம்பித்து விட்டாள். கண்கள் சொல்லுகின்றன. மதிய உணவு அமுது செய்தவுடன் சற்று கட்டையை கீழே போட வேண்டும். அதற்கென்ன, நன்றாக தூங்குங்கள். வாழ்க்கையில் சிலர் மிகவும் கொடுத்து வைத்தவர்கள். படுத்தவுடன் உறக்கம் வருவதும் தேவைப்படும் போதெல்லாம் அமுது செய்ய முடிவதும் எல்லோருக்கும் அமையாது. உங்களுக்கு அமைந்திருக்கிறது. சென்று உறங்குங்கள். வாருங்களேன், சற்று நீங்களும் ஓய்வு எடுக்கலாம். இல்லை, மதியத்தில் உறங்கி எனக்கு பழக்கமில்லை. உறங்காமல் இருந்து எனக்கு பழக்கமில்லை. சரி, நீங்கள் செல்லுங்கள். எந்த வேலையும் செய்யாமல் இப்படி நிம்மதியாக இருந்து பல காலம் ஆகிவிட்டது. இன்று முழுவதும் ஒரு பணியும் செய்ய விடவில்லை நீ. எப்பொழுதோ வருகிறாய், வந்த இடத்திலும் எதற்கு வேலை செய்ய வேண்டும்?
என்ன கோவிந்தா, எங்கே சென்றுவிட்டு இவ்வளவு தாமதமாக வருகிறாய்? கோயிலுக்கு சென்று விட்டு வருகிறேன். கை கால்களை அலம்பி விட்டு வா, அமுது பரிமாறுகிறேன். கோவிந்தா, ஏய் கோவிந்தா! கோபம் இன்னும் தணியவில்லை போலிருக்கிறது. என்ன ஆகிவிட்டது இந்த பிள்ளைக்கு? வேறு என்ன, பிடிவாதம்தான். அவன் நினைப்பது போலவே எல்லாம் நடக்க வேண்டும் என்ற எண்ணம். இன்னும் முடியவில்லையா உங்கள் சம்பாஷணை? அக்காவும் தங்கையும் தண்ணீர் தெளித்து கோலம் போடும் போது ஆரம்பித்த பேச்சு இது. இன்னும் ஓயவில்லை. அப்படி என்னதான் இருக்கிறதோ பேசுவதற்கு? நாங்கள் ஒன்றும் வெட்டி கதை பேசவில்லை. கோவிந்தனை பற்றிதான் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஏன், கோவிந்தனுக்கு என்னவாயிற்று? திருப்புட்குழிக்கு செல்ல வேண்டும் என்று அடம் பிடிக்கிறான். அமுது செய்ய அழைத்தேன், ஒன்றும் பேசாமல் போய்விட்டான். அதற்கு காரணம் அவன் ராமானுஜனின் மீது வைத்துள்ள பாசம். இருக்கட்டும், ராமானுஜனின் மீதே பாசத்தை காட்டட்டும். அதில் எனக்கு மகிழ்ச்சிதான். ஆனால் கோவிந்தனை பெற்றவளோ நான். என் மீது ஒரு பொட்டு கூட பாசம் இல்லாமல் இருக்கிறானே. இல்லை இல்லை, நீ தவறாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய். உன் மீது பாசமெல்லாம் இல்லாமல் இல்லை. ராமானுஜனை ஒரு முன்னுதாரணமாக வைத்துக் கொண்டிருக்கிறான். பாடசாலைக்கு செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பெரிய பிராட்டி, இப்பொழுது காந்திமதியையே எடுத்துக்கொள். ராமானுஜனை பிரிவதில் இவளுக்கும் வேதனைதான், வருத்தம்தான். இவளை விட தஞ்சா, அவள் நிலையை நினைத்துப்பார். திருமணம் நடந்த சொற்ப காலத்திலேயே கணவனை பிரிந்திருக்கும் சூழ்நிலை. அதை அவள் ஏற்றுக்கொள்ளவில்லையா? அதுவும் தவிர கோவிந்தனை மிகவும் கட்டுப்படுத்தினால் அது உன் மீது வெறுப்பாகவும் மாறக்கூடும். வேறு ஒன்றும் நினைத்துப்பார். இந்த பாடசாலையெல்லாம் எத்தனை நாட்களுக்கு? விரைவில் இவனுக்கு திருமணம் நடந்து விட்டால் கிரகஸ்தன் ஆகிவிடுவான். அதற்கு பின் இங்குதான் இருக்க போகிறான். மேலும் அவன் போக விரும்புவதோ திருப்புட்குழி. அங்கிருந்து எப்பொழுது வேண்டுமானாலும் புருஷமங்கலத்திற்கு வந்து செல்லலாம். நாமும் அவனை சென்று பார்க்கலாம். வாரத்தில் 2 தினம் ராமானுஜன் ஸ்ரீபெரும்புதூருக்கு வருவது போல் கோவிந்தனை இங்கு வரச் சொல்லலாம். ஆனால் அவன் உங்களோடு வருவதைத்தான் விரும்புவான். நான் அவனிடம் பேசுகிறேன். ராமானுஜனுடன் அவன் இருக்க விரும்புவதை நாம் தடுக்க வேண்டாம். ராமானுஜன் அங்கு வரும்போது கோவிந்தன் இங்கு வரட்டும். அவனும் அதற்கு நிச்சயம் சம்மதிப்பான். கவலைப்பட வேண்டாம். வாருங்கள். கோவிந்தா, என்னை இங்கு வந்து தனிமையில் நின்று விட்டாய். அமுது செய்யவில்லையா? பசி இல்லை பெரியப்பா. பசி இல்லையா அல்லது மனம் இல்லையா? உன் வருத்தம் புரிகிறது கோவிந்தா. கவலைப்படாதே. உன் அம்மாவிடம் பேசி புரிய வைத்து விட்டோம். நீ திருப்புட்குழிக்கு செல்லலாம். ஆனால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன. ராமானுஜன் திருப்புட்குழியிலிருந்து ஸ்ரீபெரும்புதூருக்கு வரும் பொழுது நீ புருஷமங்கலத்திற்கு உன் அம்மாவின் அகத்திற்கு வந்துவிட வேண்டும். இங்குதான் இருக்க வேண்டும். இதற்கு சம்மதித்தால்? மனப்பூர்வமாக சம்மதிக்கிறேன். வாரத்தில் அண்ணாவுடன் 4-5 நாட்கள் சேர்ந்திருக்கும் வாய்ப்பு கிடைக்கிறதே, அதுவே போதும். பாடசாலை விடுமுறை நாட்களில் நான் இங்கேயே வந்து விடுகிறேன். என்ன பெரிய பிராட்டி, இப்பொழுது உனக்கும் சம்மதம் தானே? திருப்தி தானே? மனம் சமாதானம் அடைந்ததா? சந்தோஷம் தானே? ஏதோ நீங்கள் கூறியதால் சம்மதம் தெரிவித்திருக்கிறான். கோவிந்தா, எங்கே செல்கிறாய்? பசிக்கிறது.
அம்மா, கை கால்களை அலம்பி விட்டு வருகிறேன். அமுத பரிமாறு. என்ன பெரிய பிராட்டி, இப்பொழுது உனக்கு சந்தோஷம் தானே? பெருமாளே, தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். அதுதான் வழி பிறந்து விட்டதே. செங்கோடனிடம் அடியேன் வாங்கிய கடனை எப்படி திருப்பி கொடுப்பது என்று அல்லல் பட்டுக் கொண்டிருந்த பொழுது அந்த கண்ணபிரான் அனுப்பிய தூதுவனைப் போல் வந்த நம் சுவாமிகள் நம் கடனையெல்லாம் தீர்த்து வைத்து விட்டார். அது அவருடைய உயர்ந்த குணத்தை காட்டுகிறது. ஆனால் இப்பொழுது நான் சொன்ன தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பது அதை பற்றி அல்ல. இப்பொழுதுதான் குழந்தை பிறந்தது போல் இருக்கிறது. அதற்குள் வளர்ந்து விட்டாள். நீ யாரை பற்றி குறிப்பிடுகிறாய்? வேறு யார்? நம் அருமை மகள் ஆண்டாள்தான். அவளுடைய புத்தி சாதுரியத்தை பற்றி ஊரே பாராட்டுகிறது. இப்படி ஒரு மகளை பெற்றெடுக்க நாம் கோடி புண்ணியம் செய்திருக்க வேண்டும் என்று எல்லோரும் சிலாகிக்கின்றனர். ஆனால் எனக்கோ ஒவ்வொரு நாளும் அவளை பற்றிய கவலைதான் அதிகரிக்கிறது. விரைவில் அவளுடைய திருமணத்தை நடத்தி முடிக்க வேண்டும். நீங்கள் அதை பற்றி சிந்திப்பதாகவோ அல்லது கவலைப்படுவதாக கூட தெரியவில்லையே. ஒரு தாய்க்கு மட்டும்தான் மகளை பற்றிய கவலை என்று எண்ணாதே. தந்தைக்கு அந்த பொறுப்பும் கவலையும் உண்டு. அவளுக்கென்று யாரேனும் எங்காவது பிறக்காமலாயிருந்திருப்பான். இப்படி கூறிக்கொண்டிருப்பதில் என்ன பலன் இருக்கிறது? நாம் முயற்சி எடுக்க வேண்டாமா? நமது வசதிக்குட்பட்டு யாராவது இருக்கிறார்களா என்று அறிய முற்பட வேண்டாமா? வெளியூர் பாடசாலை என்றால் திருப்புட்குழியில் யாதவ பிரகாசரின் பாடசாலையில். இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று விஞ்ஞானி ஜேபி செய்யும் முயற்சிகள் எல்லாமே ரசிகர்களுக்கு சந்தோஷம். வழக்கமான வில்லன் செய்யும் செயல்களை செய்து நிறைவு செய்கிறாரு வில்லன் ரியாஸ் கான்.